வணக்கம் வியூவர்ஸ். ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக கருத்தா கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் கணவன் மனைவி ஒற்றுமையை பற்றியே கேட்குறாங்க. விவாகரத்து, சண்டை இப்படின்னு நிறைய கேட்குறாங்க. இந்த கஷ்டம் தீரதுக்கு நீங்கள் சனிக்கிழமை தோறும் தவறாமல் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வாருங்கள். 12 பிரகாரம் தவறாமல் சுற்றணும். வெற்றிலை மாலை வாங்கி சாத்தலாம். வெண்ணெய் வாசல்லே விற்பாங்க, வாங்கி நெஞ்சில் சாத்த சொல்லலாம். வடமாலை அவருக்கு மிக பிரியமான ஒன்று. அந்த வடமாலை சாத்ததேன் எங்களுக்குள்ள கஷ்டம் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாலும் நல்லது. கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், பிரிந்தவர்கள் கூடணும். கேஸு கோர்ட்டுன்னு இருந்தால் அந்த விவகாரமெல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லி வடமாலை சாத்துதேன், வெற்றிலை மாலை சாத்துதேன், வெண்ணெய் சாத்துதேன்னு வேண்டி செய்யலாம். உங்கள் வசதி எதுவோ அதுபோல் நீங்கள் சாற்றி உங்கள் துயரத்திலிருந்து விடுபடலாம். நிறைய பெண்கள் நாங்கள் சேர்ந்து வாழணும்னு தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் தவறாமல் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை போய் வணங்குங்க. உங்களால் முடிந்த அளவு பிரகாரம் சுற்றுங்க. வெற்றிலை மாலை, வண்ணெய், வடமாலையெல்லாம் சாத்தி நீங்கள் உங்கள் நேர்த்தி கடனை செலுத்தலாம். வடமாலை முழுசாக செய்ய முடியாதவங்க வடமாலைக்குன்னு உண்டியல் வச்சுருப்பாங்க, அதில் பணம் போடலாம். செந்தூரப்பொடி வாங்கி கொடுக்கலாம், அபிஷேக பொருள்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்படி நீங்கள் உங்கள் பக்தியை இந்த மாதிரி பொருள்களை செலுத்தி உங்கள் கஷ்டத்திலிருந்து மீளலாம். கணவன் மனைவி ஒற்றுமையாக்கு நாம் ஆஞ்சநேயரை தவறாமல் வழிபடணும். ஏன்னா சுந்தரகாண்டத்தில் சீதைக்கு நிம்மதியை கொடுத்தவர் அவர். சீதைக்கு உயிர் கொடுத்த ஸ்ரீமாருதின்னே சொல்லுவாங்க. அதனால் மகாலட்சுமியை விஷ்ணுவோட சேர்த்து வச்ச இந்த ஆஞ்சநேயர் நம்ம வாழ்க்கைக்கும் ஒளி ஊட்டணும்னு வேண்டி பலன் பெறுங்க. புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்குரிய நாள் தவறாமல். அதே போல் சனி பாதிப்பால் உள்ளவங்கள், ராகு பாதிப்பால் உள்ளவங்களும் ஆஞ்சநேயரை தேடி சென்று வணங்கலாம். வெளிநாட்டு பயணம் போகணும்னு விரும்புகிறவங்களும் 5 சனிக்கிழமை, 9 சனிக்கிழமை, 7 சனிக்கிழமைன்னு வேண்டி ஆஞ்சநேயரை பிரகாரம் சுற்றி வரலாம். இதுபோல் ஆன்மீக தகவல்களுக்கு தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மீண்டும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளோடு சந்திப்போம். வணக்கம். இப்போ நாம் ஜோதிட ஆன்மீக குறிப்பாக ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் சார்பாக தொலைந்த பொருள் கிடைக்கிறது எப்படி, ஏமாந்த பொருள் கிடைக்கிறது எப்படி, சொத்தில், பொருளில், நகையில் இதெல்லாம் ஏமாற்றிட்டு போன பொருளை எப்படி கிடைக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு வழி கார்த்த வீரியார்ஜுனர்னு சொல்லி பீமனுடைய மகன். அவரை போய் நீங்கள் வணங்கினாலும் அவர்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி பொருள் தொலைஞ்சு போச்சு, உனக்கு மாலை சாத்துதேன், பிரசாதம் போடுதேன், இல்லை 51 ரூபா உண்டியல் போடுதேன்னு உங்களால் இயன்ற பிரார்த்தனையை சொல்லி நீங்கள் வேண்டினாலும் கிடைக்கும். அதே சமயம் அந்த சாமி ரொம்ப ரேர், கிடைக்கலையா, எங்கே தேடன்னு தெரியலையா உங்களுக்கு, சிவனுக்கு அருகில் இருக்கிற சண்டேஸ்வரரை போய் நீங்கள் கேட்கலாம். சண்டிகேஸ்வரர், அந்த சண்டிகேஸ்வரர் சிறந்த சிவபக்தர். அவருக்கு அந்த ஒரு அருள் இருக்குது. நீங்கள் தொலைஞ்ச பொருளை போய் இந்த பொருள் காணலை, கிடைக்கணும், கிடைக்கவும் நான் உனக்கு 51 உண்டியல் போடுதேன், மாலை சாத்துறேன், பிரசாதம் போடுதேன், இப்படி எது உங்களால் முடிஞ்சதோ அந்த பிரார்த்தனை சொல்லி வேண்டிக்கிடலாம். வேண்டிக்கிட்டு வில்வம் திங்கக்கிழமை தோறும் கொண்டு ஒரு 3 திங்கக்கிழமை, 5 திங்கக்கிழமை, 7 திங்கக்கிழமைன்னு உங்களால் இயன்ற அளவில் வேண்டிக்கோங்க. வேண்டி நான் 3 திங்கக்கிழமை வில்வம் சாத்ததேன், என் பொருளை கிடைக்க வை அப்படின்னு வேண்டிக்கிடலாம். அந்த மாதிரி வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக தொலைந்த பொருள் கிடைக்கும். இது ஜோதிடத்திலே சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி சொத்து தகராறு அது இதுனாலுமே நீங்கள் அவரை ஏமாற்றப்பட்டிருந்தால் அவரிடத்துல சொல்லி நீ தான் கருணை காட்டு இந்த ஆபத்தை தீர்த்து வைக்கின்னா தீர்த்து வைப்பார். ஆக ஏமாந்த பொருள் கிடைக்கிறதுக்கு நீங்கள் சண்டிகேஸ்வரரை வணங்குங்க. அதே போல் ஒரு வீடு இடம் வாடகைக்கு போகலை, வீடு வாடகைக்கு போகலை, என்ன செய்யனாக்கா அந்த கதவில் ஒரு மார்க்கரை வச்சு கூட ஒரு பாம்பு படம் வரைஞ்சி போட்டிங்கன்னா அதுக்கு உரிய ஆள் தேடியே வருவாங்க. அதே மாதிரி சொத்து முடிக்கணும், சொத்து தகராறு, சொத்து வாங்கணும், வீடு கட்டணுன்னா நீங்கள் முருகரை தேடி போங்க. முருகருக்கு 3 தீபம் போட்டு வணங்கினா காரியம் வெற்றி அடையும். இது போன்ற குறிப்புகளுக்கு நீங்கள் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழி காட்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் யூஎஸ், வாழ்க வளமுடன். ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலின் ஆன்மீக ஜோதிட செய்தியாக பண வரவு பெருக என்ன செய்கிறது? எல்லாருமே கடன் இருக்குது, பண வரவு சரியில்லை, தொழில் நல்லா நடக்கணும், என்னங்க செய்கிறதுன்னு கேட்காங்க. இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய மண்டை வெள்ளத்தை வாங்கி அதன் மேல் பகுதியை நல்ல கத்தி வச்சு சுரண்டி ஒரு குழி போல் ஆக்கி ஒரு தட்டத்தில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி 4 புறமும் திரி போட்டு விளக்கேற்றி வெள்ளை விளக்கேற்றி வணங்கினால் விநாயகருக்கு நீங்கள் தவறாமல் இந்த வெள்ளை விளக்கை ஏற்றிக்கிட்டே வந்தால் பண வரவு கூடும். அதே போல் தொழில் நல்லா நடக்கணுமா, செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு 3 நெய்தீபம் ஏற்றி வாங்க. விளக்கேற்றுற இடத்துல 3 நெய்தீபம் ஏற்றி வணங்கினீங்கனாலே போதுமானது. அந்த விளக்குக்கு சந்தனம் குங்குமம் வைக்கலாம். அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் பைரவருக்கு நீங்கள் இவ்வளோ வில்வம் கொண்டு பாகத்தில் போட்டு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வணங்கினால் பண கஷ்டம் தீரும், தொழில் விருத்தி உண்டாகும். சனிக்கிழமைகளில் காலை 8-9 மணிக்குள்ள அரச மரத்துக்கு முதல்ல தண்ணியால் அபிஷேகம் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 10 ரூபா பால் பாக்கெட்டு அதை ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்க. மறுக்கவும் தண்ணி ஊற்றி நல்ல சுத்தமாக கழுகிட்டு அரச மரத்து வேருக்கு சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கு உள்ள சந்தனம் குங்குமம் வச்சு வெள்ளை பூ போட்டு வெள்ளை கல்கண்டு வச்சு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீராத கஷ்டம் தீரும், நடக்காத காரியம் நடக்கும், தடைப்பட்டு நிற்கிற எந்த ஒரு விஷயமும் நடக்கும். ஒரு வேலை கிடைக்கணுமா, ஒரு குழந்தை பேர் கிடைக்கணுமா, ஒரு கல்யாணம் வரணுமா, இந்த அரச மரத்துக்கு இந்த மாதிரி பூஜை செய்து சனிக்கிழமைகளில் வழிபட்டால் உங்களுக்கு மகாலட்சுமி அருளால் அந்த காரியம் நடக்கும். தடைபட்டு நிற்கிற திருமணம், வேலைவாய்ப்பு எல்லாமே நடக்கும். தவறாமல் நீங்கள் இந்த சனிக்கிழமை அரச மர பூஜையும் செய்து வரலாம். பண கஷ்டம் தீரும், வீடு சுபிட்சமாக இருக்கும். வணக்கம் வியூயர்ஸ். நிறைய பேர் குழந்தை பேருக்கு விசாரிக்கிறாங்க, கேட்குறாங்க. அவங்க செய்ய வேண்டியது கோயிலில் நடக்கிற பிரதோஷ பூஜை, பௌர்ணமி பூஜை, துர்கா பூஜை, சங்கடகர சதுர்த்தின்னு எல்லா பூஜைகளுக்கும் தயிர் வாங்கி கொடுக்கணும். அதே சமயத்தில் உறவினர் குழந்தைகள், அருகில் உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் முருகர், கண்ணன், விநாயகர் வேஷம் போட்டு ரசிக்கணும். அதே சமயம் மருத இலைன்னு ஒரு இலை இருக்குது, அந்த மரம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த இலையை விநாயகர் பாதத்தில் கொண்டு வச்சு வணங்குனீங்கன்னா குழந்தை கை மேலே கிடைக்கும், உடனடியாக குழந்தை வரம் கிடைக்கும்.
அதே போல் தவளும் கண்ணன் படமோ விக்கிரகமோ வீட்டில் இருந்தால் ஒரு அரச இலையோ இல்லை ஒரு வெற்றலையோ இல்லை வெள்ளி கிண்ணமோ எச்சில் படாத ஒரு பாத்திரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு வெண்ணெய் வச்சு 48 நாள் தொடர்ந்து வணங்கிட்டு அந்த வெண்ணெயை கணவன் மனைவி இருவரும் சாப்பிடணும். குருவாயூருக்கும் நீங்கள் வேண்டிக்கிடலாம். பழனி முருகர் அடிவாரத்தில் குழந்தை வேலை இருக்கார், அவருக்கும் நீங்கள் வேண்டிக்கிடலாம். அதே சமயம் சஷ்டிக்கு கிருத்திகைக்கு ஒரு குண்டால பாயாசம் வச்சு முருகருக்கு நைவேத்தியம் பண்ணி அருகில் உள்ள பக்தர்களுக்கு தானம் பண்ணலாம். அதே போல் நீங்கள் உணவில் பெண் 2 ஒத்த செம்பருத்தி பூவை தினமும் சாப்பிட்டு வரலாம். இது மாத விளக்கை ரெகுலரைஸ் பண்ணும். அதே சமயம் ஆண்கள் அத்திப்பழத்தை பாலில் அடித்து இரவில் குடிக்கணும். முருங்கை இலை சமாச்சாரங்கள் நிறைய சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது குழந்தை இல்லைங்கிற கவலை தீரும். தவறாமல் நீங்கள் அபிஷேகங்களுக்கு தயிர் வாங்கி கொடுங்க. அதே சமயம் விநாயகருக்கு அருகில் இருக்கிற 2 நாகருக்கு எல்லா அபிஷேகங்களும் பண்ணி மஞ்சளை சந்தனம் போல் கரைச்சி 2 நாகத்துக்கும் தடவி வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் வச்சு வெடலை பூஜை பண்ணினீங்கன்னாலும் குழந்தை கிடைக்கும். சந்தனம் குங்குமம் வச்சு அலங்கரிக்கணும். செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த நாகர் பூஜை செய்து வந்தீங்கன்னாலும் குழந்தை வரம் கை மேலே கிடைக்கும். இந்த நாகர் பூஜை செவ்வாய்க்கிழமைகளில் செய்யணும். நாகதோஷம் கழிய கீழ்பெரும்பள்ளம்னு கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற கீழ்பெரும்பள்ளத்தில் போய் நாகதோஷம் கழிக்கலாம். இவ்வாறு செய்து வந்தால் குழந்தை வரம் கண்டிப்பாக உண்டு. மீண்டும் இதுபோல் ஆன்மீக செய்திகளுக்கு நீங்கள் தவறாமல் ஃபேமஸ் அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வணக்கம்.